சரி. இன்னைக்கு 1 கொரிந்தியரோட முகவரைய பார்ப்போம். ஸோ, இதில பார்த்தீங்கன்னா 16 அதிகாரங்கள் இருக்கு. ஸோ, இத எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுல். பவுல், சொஸ்தேனே அப்படின்னு 2 பேர் சேர்த்து 2 பேர் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ, இது யாருக்கு எழுதப்பட்டது அப்படின்னா, கொரிந்திய சபைக்கு எழுதினது. சரிங்களா? கொரிந்தியில் இருக்கிற அந்த சபைக்கு வந்து அவங்க வந்து இந்த நிருபத்தை எழுதியிருக்காங்க. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா பவுலினுடைய அந்த 2வது மிஷினரி பயணம். ஸோ, பவுலினுடைய அந்த 2வது மிஷினரி பயணத்தின் போது கொரிந்து பட்டணத்துக்கு போகிறாரு. அந்த கொரிந்து பட்டணத்தில் இருக்கும்போது கிட்டத்தட்ட வந்து அந்த இடத்துல வந்து ஒரு 1.5 வருஷம் அங்கேருந்து பிரசங்கம் பண்ணுறார். அங்கேருந்து சுவிசேஷத்தை அறிவித்து பிரசங்கம் பண்ணுறாரு. ஸோ, அதன் மூலமாக வந்து உருவாக்கப்பட்ட சபை தான் இந்த கொரிந்தி சபை. சரிங்களா? அப்போ அந்த கொரிந்தி சபைக்கு தான் அவன் வந்து எழுதுகிறார். 2 நிருபங்கள் எழுதியிருக்காரு. 1 கொரிந்தியர்னு சொல்லி 2 கொரிந்தியர்னு சொல்லி 2 நிருபங்கள் எழுதியிருக்காரு. ஸோ, இப்போ வந்து நம்ம இதில் வந்து 1 கொரிந்தியருடைய அந்த முகவரையை மட்டும் நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ, அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான காரியங்கள் எல்லாம் வந்து விளக்கியிருப்பார். ஸோ, அதில் பார்த்தீங்கன்னா அந்த சொஸ்தேனே இப்போ பவுல் வந்து அவருக்கு என்ன அழைப்பு அப்படின்னா அப்போஸ்தல அழைப்பு. சரிங்களா? அவர் வந்து அப்போஸ்தல அழைப்பு பெற்றவர். சரிங்களா? அதே மாதிரி இந்த சொஸ்தேனே அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இதில் அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்க முடியும். ஜெபாலய தலைவனாகிய சொஸ்தேனே அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ, பவுல் போய் வந்து பிரசங்கம் பண்ணுறாரு. ஸோ, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா யூதர்கள் வந்து அவர்களுக்கு விரோதமாக வந்து அங்கே இருக்கிற ஜனங்கள் வந்து எழும்புறாங்க. ஸோ, அதனால் வந்து ஒரு பெரிய கலகம் வருது. சரிங்களா? அந்த இடத்துல ஒரு பெரிய கலகம் வருது. அந்த கலகத்து நிமித்தம் வந்து பார்த்திங்கன்னா பவுலை பிடிச்சிட்டு போய் வந்து அந்த இடத்துல வந்து நியாயஸ்தானத்துக்கு முன்பாக வந்து நிறுத்துகிறாங்க. ஆனால் அந்த அதிபதி பார்க்குறாரு. ஸோ, பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் வேத சம்பந்தமான காரியங்கள்ன்றதுனால வந்து நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிடுவார். அதனால் பவுலை வந்து அங்கே வந்து அவங்களால எதுவும் செய்ய முடியல. பவுலை வந்து எதுவும் தண்டிக்கல. ஆனால் பார்த்திங்கன்னா ஆண்டவர் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கார், நீ வந்து இந்த பட்டணத்தில் வந்து எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு, அதனால் வந்து நீ தைரியமாக வந்து வார்த்தையை பேசு அப்படின்னு நம்ம தைரியமாக பேசுகிறார். ஆண்டவர் ஏற்கனவே ரொம்ப தைரியமான ஆள் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வேறு வந்து நீ தைரியமாக பேசினால நல்லா தைரியமாக பேசிட்டாரு. ஆனால் ஒரு தேவனை பற்றி சொன்னோன்னே ஒரு பெரிய கலகம் உண்டாது. அந்த கலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவரை பார்த்திங்கன்னா ஒரு வசனம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்குது. இந்த சொஸ்தேனையை பற்றி இருக்கும். அந்த அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பார்த்திங்கன்னா வந்து சொஸ்தேனையை பிடிச்சி வந்து அவங்க ஜெபாலயத்தை சொஸ்தேனையை பிடிச்சி வந்து அவனை வந்து அடித்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சரிங்களா? அப்போ அந்த சொஸ்தேனை இவரும் பவுலும் சேர்ந்து தான் இந்த 1 கொரிந்தியர் அந்த நிருபத்தை எழுதியிருக்காங்க. சரிங்களா? அதில் பார்த்திங்கன்னா அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா அந்த முதல் 18 வசனங்கள் வரைக்கும் பார்க்கலாம். சரி, அதை பார்த்திங்கன்னா 1 கொரிந்தியர் அதில் வந்து என்ன நடந்துச்சு, இப்படி ப்ரீச்சிங் பண்ணார், அந்த காரியங்கள் எல்லாம் வந்து இருக்குது. அந்த அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்தில் முதல் 18 வசனங்கள் பார்த்திங்கன்னா அந்த கொரிந்தி பட்டணத்தில் போய் என்னென்ன செஞ்சார் அப்படிங்கிற காரியங்கள்னு வந்து நமக்கு விளக்கப்பட்டிருக்கும். ஸோ, அந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா இவர் வந்து அந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா அந்த தம்பதியை வந்து சந்திக்கிறாங்க. அவரோடு சேர்ந்து ஊழியம் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? கிட்டத்தட்ட 1.5 வருஷம் வந்து இந்த இடத்துல ஒரு கொரிந்தி பட்டணத்திலிருந்து இவர் வந்து ஊழியம் பண்ணியிருக்காரு. சரிங்களா? ஸோ, இதில் முக்கியமான காரியங்கள் வந்து என்ன இருக்குது அப்படின்னா பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துவை தேவன் அப்படின்னு சொல்லி அதை வந்து விளக்கியிருப்பார். அப்புறம் பார்த்திங்கன்னா பிரிவினை போக்கு தவறு, வாக்குவாதங்கள், பேதங்கள், பொறாமைகள் இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி விளக்குவார். அதில் பார்த்திங்கன்னா திருமண சட்டங்கள், ஸோ அதை பற்றி வந்து சொல்லியிருப்பார். அவர் பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து வரங்களை பற்றி ரொம்ப டீல் பண்ணியிருப்பார். ஸோ, வரங்களுடைய அதிகாரம் பார்த்திங்கன்னா இந்த 1 கொரிந்தியில் நம்ம பார்க்க முடியும். அது பார்த்திங்கன்னா இன்னொன்று முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா அன்பின் அதிகாரம். சரிங்களா? அன்பை பற்றி வந்து ஃபுல்லாக விளக்கியிருப்பார். அன்பு பற்றியே ஒரு முழு அதிகாரம் ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம். சரிங்களா? அப்போ அன்பின் அதிகாரம் அது வந்து இதில் அதை விளக்கியிருப்பார். அப்புறம் பார்த்திங்கன்னா சபை ஒழுங்குகளை சொல்லியிருப்பார். ஸோ, சபை எப்படியெல்லாம் இருக்கணும், இப்போ என்ன பிரச்சனைகள், என்ன தீர்வுகள், ஸோ அந்த காரியங்கள் எல்லாம் சொல்லியிருப்பார். சபை ஒழுங்குகள் அதை வந்து சொல்லியிருப்பார். இப்போ ரொம்ப முக்கியமாக என்னென்னா இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லியிருப்பார். ஸோ, இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதல் எப்படி நடந்துச்சு அதை வந்து விளக்கி எழுதியிருப்பார். அதை வந்து நம்ம ஜனங்களுக்கு புரியும்படியாக ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி அதை கம்பேர் பண்ணி எழுதியிருப்பார். சரிங்களா? ஸோ, அதுதான் அதில் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு 3 பகுதியாக பிரிச்சுக்கலாம். அது ஒரு 3 பகுதியாக பிரிச்சுக்கலாம். சொல்கிறேன் நான். இந்த மேலே இருக்கிற கேப்பில் வேணால் எழுதி வச்சுக்கோங்க. அதாவது முதலாம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வரைக்கும், முதல் 9 வசனம் 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் முதல் பகுதி. அதை வந்து ஒரு பிரிவாக பிரிச்சுக்கலாம். வாழ்த்தும் நன்றி கூறுதலும். சரிங்களா? கிட்டத்தட்ட அவருடைய எல்லா நிருபங்களையுமே எப்படி ஆரம்பிச்சிருப்பான்னா வாழ்த்தில் ஆரம்பித்து
மறுபடியும் வாழ்த்தி முடிப்பார், வாழ்த்தி ஆசீர்வதிச்சு முடிப்பார். சரிங்களா? வாழ்த்தில் ஆரம்பித்து அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நன்மை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி அதுக்காக நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொல்லி டீல் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து வாழ்த்தி ஆசீர்வதிச்சு முடிப்பார். அவருடைய கிட்டத்தட்ட எல்லா நிருபங்களுமே அப்படி தான் இருக்கும். சரிங்களா? முதல் பகுதி 1ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் வாழ்த்தும் நன்றி கூறுதலும். அடுத்த பகுதி 2ஆம் பகுதி பார்த்திங்கன்னா 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும், 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும் சபையின் பிரச்சனைகளும் தீர்வும். சரிங்களா? சபையின் பிரச்சனைகளும் தீர்வும் 11ஆம் அதிகாரம் வரைக்கும். 3ஆம் பகுதி 12ஆம் அதிகாரத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் வரைக்கும், 3ஆம் பகுதி 12ஆம் அதிகாரத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் வரைக்கும் வரங்களும் சபை ஒழுங்கும். வரங்களும் சபை ஒழுங்கும். சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதில் அநேக காரியங்கள் சபை ஒழுங்குகள் தான் டீல் பண்ணியிருப்பார். சரிங்களா? இப்போ சபையில் வருகிற பிரச்சனைகள், அப்போ சபை எப்படி சிலதெல்லாம் காரியங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி அதை தான் வந்து இங்கே விளக்கியிருப்பார். மறுபடியும் சொல்கிறேன், நான் 3 பகுதியாக பிரிச்சுக்கலாம். முதல் பகுதி முதல் 9 வசனங்கள் வாழ்த்தும் நன்றியும். 2ஆம் பகுதி 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும் சபையின் பிரச்சனைகளும் தீர்வும். சபையின் பிரச்சனைகளும் தீர்வும். 3ஆம் பகுதி 12ஆம் அதிகாரத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் வரைக்கும் வரங்களும் சபை ஒழுங்கும். சரிங்களா? வரங்களும் சபை ஒழுங்கும். சரிங்களா? இப்போ நம்ம ஒவ்வொரு அதிகாரத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா முதல்ல வந்து வாழ்த்து இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் செஞ்ச இப்படி காரியங்களுக்காக வந்து தேவனுக்கு நான் ஸ்தோத்திரம் பண்ணுறேன், நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவருடைய எல்லா நிருபங்களையும் பார்த்திங்கன்னா 1ஆம் அதிகாரத்தில் வாழ்த்து ஆரம்பித்து ஸ்தோத்திரம் பண்ணி அதுக்கப்புறம் சில இதில் வந்து சில ஜெப குறிப்புகள் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா குறிப்பாக வாழ்த்து இருக்கும், ஸ்தோத்திரங்கள் இருக்கும். அப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா கடைசி நிருபத்தில் கடைசியாக முடிக்கும்போது மறுபடியும் வாழ்த்தி ஆசீர்வதித்து முடிப்பார். கிட்டத்தட்ட அவருடைய எல்லா நிருபங்களுமே அப்படி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் முதல் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா முதல்ல வாழ்த்து இருக்கும், வாழ்த்துவார். அப்புறம் வந்து நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் நல்ல காரியங்களுக்காக வந்து ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன், தேவனுக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பிரச்சனையை ஆரம்பிப்பார். அதில் பார்த்திங்கன்னா வாக்குவாதங்கள் விதத்தில் வந்து வாக்குவாதங்கள் இருக்குது. ஸோ அதை வந்து அது எப்படி நீங்கள் எப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு தீர்வு சொல்வார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்குது, ரட்சிக்கப்படுகிறதோ அது ரட்சிக்கப்படுவர்களுக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. ஸோ அந்த காரியத்தை வந்து இந்த இடத்துல வந்து விளக்குவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். ஸோ அந்த காரியத்தை வந்து விளக்குவார். ஸோ இந்த அந்த 1ஆம் அதிகாரத்தில் இருக்கும். 2ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷன் ஞானத்துக்குரிய நயவசமுள்ளதாக இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாக இருந்தது. ஸோ அந்த காரியத்தை வந்து விளக்குவார். அடுத்தா பார்த்திங்கன்னா தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஸோ அந்த காரியத்தை வந்து விளக்கி சொல்வார். அடுத்தா பார்த்திங்கன்னா ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். ஸோ அந்த காரியத்தை வந்து விளக்கி எழுதுவார். இதில் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா பொறாமை, வாக்குவாதம், பேதங்கள் எல்லாம் உங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ அதை நீங்கள் அது எப்படி டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை விளக்குவார். அப்புறம் நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினார், அப்போ தேவனே விளைய செய்கிறார், அப்போ நடுகிறவனால எல்லாம் நீர் பாய்ச்சினார், தேவனால தான் எல்லாம் கூட அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை வந்து விளக்குவார். அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ஆண்டவர் என்ன கிருபை கொடுத்துருக்காரோ அதுக்கு ஏற்றபடி நான் வந்து அஸ்திபாரம் போட்டேன். மற்றவங்க வந்து அது மேலே வந்து கட்டுறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நாளானது அதை வந்து விளங்க பண்ணும், அக்னி வந்து அதை பரிசோதித்து அதை வந்து அதுக்கு வந்து பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை வந்து விளக்குவார். அது மாதிரி பார்த்திங்கன்னா ஒருவனும் வந்து மனுஷனை குறித்து மேன்மை பாராட்டதுங்க. ஸோ அந்த காரியத்தை வந்து விளக்கி எழுதுவார். ஸோ அதில் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்கார் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரக்காரணம் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். ஸோ அந்த காரியத்தை வந்து விளக்கி எழுதுவார். அடுத்த பார்த்தீங்கன்னா எழுதப்பட்டதற்கு மிஞ்சி நீங்கள் வந்து எண்ணாதீங்க. அதை வந்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒருவனும் மற்றொருவனை வந்து மற்றொரு நிமித்தம் வந்து இருமாப்படையாதிருங்க அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை வந்து விளக்கி எழுதுவார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியார்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் இல்லையே. சொந்த காரியத்தை வந்து விளக்கி எழுதுவார். அவர் பார்த்திங்கன்னா தேவனுடைய ராஜ்யம் வந்து பேச்சிலே இல்லை, பலத்திலே உண்டாயிருக்கிறது. சொந்த காரியத்தை வந்து விளக்கி எழுதுவார். இதுதான் 4ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அடுத்து 5ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா
இந்த சபையில் வந்து விபச்சாரம் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சபைக்குள்ளே வந்து விபச்சாரம் இருக்குது என்று சொல்லப்படுகிறது. அதனால் வந்து என்ன பண்ணும், கொஞ்சம் புளித்தமாக என்ன பண்ணும், அதனால் வந்து எல்லாரையும் வந்து கெடுத்துரும். அதனால் பட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், அப்படிப்பட்டவனை வந்து சபையை விட்டு விலக்கி வைங்க அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை எழுதுவார். அடுத்து 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேறொருவனோட வழக்கு உண்டானால் வழக்காடும்படி பரிசுத்தமான இடத்துல போங்க, அநீதிக்கார இடத்துல போகாதீங்கன்னு சொல்லி அந்த காரியத்தை வந்து விலக்கி எழுதுவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் சரீரத்தை வந்து பரிசுத்தமாக ஆண்டு கொள்ளுங்க, சரீரத்தை வந்து வேசித்தனத்துக்கு ஒப்பு கொடுக்காதீங்க, பரிசுத்தமாக வாழுங்க, வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்க, உங்கள் சரீரத்தை வந்து நீங்கள் பரிசுத்தமாக காத்து கொள்ளுங்க. ஸோ அந்த காரியத்தை வந்து விலக்கி எழுதுவார். 7ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா திருமண சட்டங்கள், திருமண ஒழுங்குகளை பற்றி எழுதுவார். ஸோ பார்த்திங்கன்னா வந்து வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவள் தன் சொந்த பருஷனையும் உடையவளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதுவார். புருஷன் வந்து மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும், மனைவி வந்து புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். ஸோ அந்த காரியங்கள்லாம் தான் வந்து விளக்கி எழுதுவார். அப்புறம் பார்த்திங்கன்னா திருமணமானவர்கள் எப்படி இருக்கணும், திருமணம் ஆகாதவர்கள் எப்படி இருக்கணும், அப்போ பார்த்திங்கன்னா ஒரு வேளை வந்து கணவன் இறந்து போயிட்டால் அவங்க வந்து என்ன பண்ணலாம், ஸோ அந்த காரியங்களுக்கெல்லாம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான சில திருமண சட்டங்களை வந்து சொல்லுவார். 8ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா விக்கிரகங்கள் படைக்கப்பட்ட காரியத்தை வந்து நீங்கள் சாப்பிடாதீங்க, ஸோ அந்த காரியத்தை விளக்குவார். போஜனமானது நம்ம தேவனுக்கு உகந்தவர்களாக்க மாட்டாது, ஆனால் பார்த்திங்கன்னா அது வந்து நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது மாம்சம் சாப்பிட்றது ஏதாவது வந்து மற்றவங்களுக்கு எதிராக இருந்துச்சுன்னா அது வந்து நீங்கள் சாப்பிடாதீங்க அப்படிங்கிற அந்த காரியத்தை வந்து சொல்லுவார். ஸோ அடுத்த இந்த 9ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா சுயத்தை வெறுத்தல், ஸோ அதை பற்றி எழுதுவார். ஸோ பார்த்திங்கன்னா எவன் மந்தையை மேய்த்து அதன் பாலை சாப்பிடாது இருப்பான். ஸோ பார்த்திங்கன்னா வந்து இலக்குவார். நான் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க, உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமாக, ஸோ ஞான நன்மைகள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அதை வந்து விளக்குவார். ஸோ பார்த்திங்கன்னா சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் வந்து கட்டளையிட்டிருக்கிறார். அப்படி இருந்தும் நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை. ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து இது உண்மையாக இருக்கல, நான் எல்லாத்தையுமே தியாகம் பண்ணி நான் வந்து சுயத்தை வெறுத்து நான் வந்து தேவனுக்காக ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுவிசேஷத்தை வந்து நான் உற்சாகமாக செய்யணும், எனக்கு கொடுக்கப்பட்ட உத்தியோகம் அதை வந்து நான் உற்சாகமாக செய்யணும், ஏன்னா பார்த்திங்கன்னா அது என் விளைந்த கடமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வந்து விளக்குவார். ஸோ எப்படியாவது சிலரை ஆதாயம் பண்ணும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் அப்படின்னு சொல்லி வந்து அவர் வந்து அந்தளவுக்கு வந்து ரொம்ப அர்ப்பணிக்கப்பட்டு தன் கொடுக்கப்பட்ட ஊழியத்தை ரொம்ப வைராக்கியமாக செய்கிறது அந்த இடத்துல வந்து விளக்குவார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே அகாதானே போது சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் ஓடுற ஓட்டை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா டெடிக்கேட்டடாக ஓடுங்க, நீங்கள் வந்து இடுக்கமான வாசல் வழியாக ஓடுறீங்க, அதனால் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்க. ஸோ அந்த காரியத்தை வந்து இதில் வந்து விளக்குவார். ஸோ அடுத்த பார்த்திங்கன்னா இந்த 10ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா நம்முடைய பிதாக்கள் எல்லாம் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள். ஸோ பார்த்திங்கன்னா எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த செங்கடலை பிளந்ததை வந்து அவர் வந்து ஒரு ஞானஸ்தானத்துக்கு அடையாளமாக சொல்லுவார். அவங்களோட கூட அந்த கண்மலை கிறிஸ்துவே, ஸோ அந்த காரியத்தை வந்து விளக்குவார். அடுத்த பார்த்திங்கன்னா அவங்க செஞ்ச மாதிரி வந்து நீங்கள் வந்து இச்சிக்காதீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க வந்து விக்கிரகாதனை செஞ்சு நிறைய பேர் விழுந்து போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் விக்கிரகாதனை செய்யாதீங்க. மாதிரி வேசித்தனம் பண்ணாங்க, அதனால் விழுந்து போயிட்டாங்க, அதனால் வந்து அப்படி நீங்கள் இருக்காதீங்க. கிறிஸ்துவ பரீட்சை பார்த்தாங்க, நீங்கள் அப்படி வந்து பரீட்சை பார்க்காதீங்க. அவங்க வந்து முறுமுறுத்தாங்க, நீங்கள் அந்த மாதிரி வந்து முறுமுறுக்காதீங்க. இதெல்லாம் வந்து திருஷ்டாங்கமாக வைத்தக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி அதை வந்து விளக்குவார். அப்புறம் பார்த்திங்கன்னா மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே இல்லாமல் வந்து வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் வந்து உண்மையுள்ளவராக இருக்கிறார். அந்த வந்து திராணிக்கு மேலாக சோதிக்கப்படும் தேவன் வந்து விடமாட்டார், அதை தப்பித்து கொள்ள போக்கை உண்டாக்குவார். அந்த காரியத்தை சொல்லுவார். அவர் பார்த்தீங்கன்னா விக்கிரகாரியத்துக்கு விலகி ஓடுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை வந்து சொல்லுவார். ஆனால் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டவர்களை வந்து சாப்பிடாதீங்க, ஸோ அந்த காரியத்தை வந்து சொல்லுவார். அதனால் பார்த்தீங்கன்னா எதை செஞ்சாலும் நீங்கள் வந்து எல்லாவற்றையுமே வந்து தேவநாம மகிமைக்காக செய்யுங்க. ஸோ அந்த காரியத்தை வந்து விளக்குவார். சரிங்களா? சரி, அடுத்த 11ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறப்ப என்னை பின்பற்றுங்கன்னு சொல்லி அந்த காரியத்தை வந்து விளக்குவார். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாக இருக்கிறார், ஸ்திரீக்கு வந்து புருஷன் தலையாக இருக்கிறார், இப்போ கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாக இருக்கிறார். அந்த காரியத்தை வந்து விளக்குவார். அதே மாதிரி ஜெபம் பண்ணும்போது தீர்க்க தரிசனம் சொல்லும்போதாவது வந்து பெண்கள் வந்து தலைக்கு வந்து முக்காடிட்டு கொள்ளணும், அதே மாதிரி ஆண்கள் வந்து முக்காடிட்டு கொள்ள வேண்டியதில்லை, அந்த காரியத்தை விளக்குவார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆண்கள் வந்து முடியை வந்து நீளமாக வளர்க்கக்கூடாது, பெண்கள் வந்து முடியை நீளமாக வளர்க்கணும். ஸோ அந்த காரியத்தை வந்து விளக்குவார். சரிங்களா? அடுத்த பார்த்திங்கன்னா திருவிருந்தை எப்படி நம்ம எடுக்கணும், ஸோ எப்படி வந்து திருவிருந்தை நம்ம எடுக்கணும், ஸோ அந்த காரியத்தை வந்து விளக்குவார். நீங்கள் வந்து திருவிருந்தை வந்து அபாத்திரமாக எடுத்தால் என்னென்ன தண்டனைகள் வரும், அதுக்கு வந்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லி அந்த காரியத்தை வந்து விளக்குவார். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா 12ஆம் அதிகாரம். பார்த்திங்கன்னா 12ஆம் அதிகாரத்தில் வந்து வரங்கள் 9 வரங்களை குறித்து இந்த இடத்துல சொல்லியிருப்பார். அதில் பார்த்திங்கன்னா சரீரம் ஒன்று, அதற்கு வந்து அவயங்கள் ஒவ்வொரு அவயத்துக்கு வந்து
தொழில் வந்து வித்தியாசம். கண் வந்து தன்னோட வேலை செய்யும், கால் வந்து தன்னுடைய வேலை செய்யும், கை தன்னுடைய வேலை செய்யும். ஒரு சரீரத்தை ஒரு ஓவியம் வந்து இன்னொரு அவயத்துக்கு வந்து தேவை. அப்போ கண்ணில் எதாவது அடிபட்டுச்சுன்னா கை வந்து போய் மருந்து வாங்கிட்டு வருது, மருந்து போடுது, அந்த மாதிரி. ஸோ அதே தான் வந்து அந்த மாதிரி விளக்குவார். ஸோ பார்த்திங்கன்னா அதனால் எல்லாமே நமக்கு தேவை, அதுதான் வந்து இந்த இடத்துல விளக்குவார். இப்போ நீங்களே வந்து கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாக இருக்கிறீர்கள். அப்போ ஒரு அவயம் வந்து இன்னொரு அவயத்துக்கு வந்து தேவை. அப்படின்னா ஒருத்தர் உதவி செஞ்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்து விளக்குவார். அப்புறம் சொல்லுவார், பார்த்திங்கன்னா எல்லாருமே அப்போஸ்தலர்களா, எல்லாருமே தீர்க்கதரிசிகளா, எல்லாருமே வரங்கள் உடையவர்களா, எல்லாருமே அற்புதம் செய்கிறவர்கள் எல்லாரும் அப்படி கிடையாது. பார்த்திங்கன்னா யாராருக்கு என்னென்ன கொடுக்குறோ அதை செய்யுங்க, ஆனால் அதை விட மேன்மையான வழியை அவங்களுக்கு காண்பிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். 13ஆம் அதிகாரம் பார்த்திங்கன்னா அன்பின் அதிகாரம். ஸோ அதில் முதல் 3 வசனங்கள் பார்த்திங்கன்னா அன்பு இல்லைன்னா அது வந்து பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லி எழுதுவார். அப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா அன்பின் விளக்கம். ஸோ அன்புனா என்ன அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே அன்புக்குள்ளே என்னென்ன இருக்குது, என்னென்ன சுபாவங்கள் இருக்குது, எந்தெந்த சுபாவங்களை சேர்ந்தது அன்பு அப்படின்னு சொல்லி அதை வந்து விளக்குவார். அப்போ அன்பு வந்து ஒரு காலம் ஒழியாது அப்படின்னு சொல்லி எழுதுவார். நம்ம நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை வந்து விளக்குவார். அப்புறம் பார்த்திங்கன்னா விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இவைகளில் வந்து அன்பே பெரியதுன்னு சொல்லி அந்த காரியத்தை வந்து விளக்குவார். 14ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புகள், விசேஷமாக தீர்க்க தரிசன வரங்களை விரும்புங்கள் அப்படின்னு சொல்லுவார். அவர் பார்த்திங்கன்னா அந்நிய பாஷையை பேசுகிறதுனால வந்து அதை வந்து எப்படி வந்து உபயோகப்படுத்தணும், அதனால் வந்து என்னென்ன பிரயோஜனங்கள், ஸோ அந்த காரியத்திலலாம் வந்து சொல்லுவார். அது மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய பாஷைகளை பேசலாம், அந்த காரியங்களை சொல்லுவார். இப்போ அந்நிய பாஷைகள் வந்து பார்த்திங்கன்னா விசுவாசிகளுக்கு அடையாளமாக இராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்குது, அந்த காரியம் சொல்லுவார். தீர்க்கதரிசனம் வந்து விசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்குதுன்னு சொல்லி அந்த காரியத்தை வந்து சொல்கிறோம். அப்போ எல்லோரும் தீர்க்கதரிசனம் சொல்லலாம், அந்நிய பேசலாம் அப்படிங்கிறத சொல்லுவார். பார்த்தீங்கன்னா இப்போ சபை ஒழுங்கு அந்த இடத்துல வந்து ஆராதனை முறைமைகள் எல்லாம் எப்படி இருக்கணும், ஸோ அந்த காரியத்தை வந்து விளக்குவார். ஸோ பார்த்திங்கன்னா சில சபை ஒழுங்குகள் காரியங்கள் எல்லாம் வந்து சொல்லுவார். அந்நிய பாஷை பேசுகிறத தடை பண்ணாதிருங்க, எல்லாமே நல்லொழுக்கமாய் திறமையாக எல்லாமே ஒழுங்காக நடக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை வந்து விளக்குவார். 15ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா எது சுவிசேஷம்னா என்ன, சரியான சுவிசேஷம்னா என்ன அப்படின்னு சொல்லி அந்த சுவிசேஷம் என்ன அப்படின்னு சொல்லி அதை வந்து விளக்குவார். அவர் பார்த்திங்கன்னா கிறிஸ்து மரித்தோர் வந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம். ஸோ பார்த்திங்கன்னா மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வந்து அதை வந்து விளக்குவார். அதை பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆதாமுக்குள் எல்லாம் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஸோ அந்த காரியத்தை வந்து விளக்குவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலும் மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் மரித்தவர்களுக்காக ஞானஸ்தானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள், மரித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்தானம் பெறுகிறார்கள். ஸோ இப்போ இயேசு கிறிஸ்து மரிட்டார்னா எதுக்காக ஞானஸ்தானம் பெறணும். ஸோ அப்போ அந்த காரியத்தை வந்து விளக்குவார். இப்போ உயிரோடு இருக்கிறவங்க தான் வந்து ஞானஸ்தானம் பெறும், அப்போ உயிரோடு தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி அதை விளக்குவார். மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவார் என்று ஒருவன் சொல்வானாகில். ஸோ அந்த காரியத்தை வந்து எப்படி மரித்தோர் வந்து எப்படி வந்து எந்திரிப்பாங்க, உயிரோடு எந்திரிப்பாங்கன்னு சொல்லி அதை வந்து ப்ராக்டிக்கலாக வந்து இது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி வந்து அதை வந்து விளக்குவார். அது மாதிரி பார்த்திங்கன்னா கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நம்ம எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். இந்த ரகசிய வருகை குறித்து என்ன நடக்கும்ச்சோ அந்த காரியத்தை வந்து விளக்குவார். சரிங்களா, அதுதான் 15ஆம் அதிகாரத்தில் இருக்கும். அடுத்த பார்த்திங்கன்னா 16ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பாரியத்தை குறித்து நான் கலாத்தியா நாட்டுக்கு சபைகளுக்கு திட்டம் பண்ணியபடியே நீங்களும் செய்யுங்கள். ஸோ அந்த காரியத்தை வந்து விளக்குவார். அடுத்த பார்த்திங்கன்னா நம்ம மக்கதோனியானதில் ஒரு பர்சனல் பிளான்ஸ் எல்லாம் சொல்லுவார். நான் மக்கதோனியா நாட்டின் வழியாக நான் வந்து போகிறபடியால் மக்கதோனியா நாட்டுக்கு கடந்த பின்பு நான் மறுபடியும் உங்கள் இடத்துல வருவேன், உங்களை குறைந்தப்பட்ட இடத்துல வந்து உங்களெல்லாம் பார்ப்பேன் அப்படின்னு வந்து அதை வந்து சொல்லுவார். பார்த்திங்கன்னா இங்கே வந்து எனக்கு வந்து அனுகூலமான கதவு இருக்குது, அதனால் வந்து இங்கே சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு வழிவாசல் திறக்கப்பட்டிருக்கு, சுவிசேஷத்தை அறிவிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவார். மாதிரி பார்த்திங்கன்னா விழித்திருங்க, விசுவாசத்தில் நிலைத்திருங்க, புருஷராக இருங்கள், திடம் கொள்ளுங்க. ஸோ அந்த காரியத்தை சொல்லுவார். காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்யுங்க, காரியத்தில் அன்போடு செய்யுங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த கடைசி அதிகாரனால மறுபடியும் வந்து எல்லாத்தையும் வாழ்த்துவார். கடைசி முடிக்கும்போது ஆசியா நாட்டில் உள்ள சபையாரெல்லாம் உங்களை வாழ்த்துகிறார்கள், இவங்க எல்லாம் வந்து உங்களை வாழ்த்துறாங்கன்னு சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதித்து இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையை சொல்லி முடிப்பார். அவர் பார்த்திங்கன்னா உங்கள் ஒருவன் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடுமன் கர்த்தராக. இப்போ கர்த்தரிடத்தில் அன்பு கூறலைன்னா சபிக்கப்பட்டவனாக இருப்பான்னு சொல்லி அந்த காரியத்தை வந்து சொல்கிறார். சரிங்களா, அப்போ பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் கிருபை இருக்கும் பாருங்கள். எல்லாத்துலேயுமே இயேசு கிறிஸ்து தான் மெயின். இயேசு கிறிஸ்துவின் கிருபை எங்களோட இருக்கட்டும், இயேசு கிறிஸ்துவங்களோட கிருபை இருக்கட்டும் சொல்லி எல்லாத்துலேயும் வந்து இயேசு கிறிஸ்துவோட அன்பு இருக்கட்டும், கிருபை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அதில் தான் முடிப்பார். வாழ்த்தில் எல்லா நிருபத்துலேயும் வந்து வாழ்த்தில் ஆரம்பித்து வாழ்த்தி ஆசீர்வதித்து முடிப்பார். சரிங்களா, ஸோ இதுதான் வந்து
1 கொரிந்தியருடைய ஒரு சின்ன முகவரை. சரி, ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, இந்த முகவரை அறிந்து கொள்ள கர்த்தர் அனுகிரகம் பாராட்டினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த காரியங்களெல்லாம் நாங்கள் கைக்குள்ள கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்ட வேண்டும் முடியாது ஜெபிக்கிறேன். இந்த வேத சட்டங்களை கைக்குள்ள கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்ட வேண்டும் முடியாது ஜெபி, நீர் கிருபை பாராட்ட வேண்டும் முடியாது ஜெபிக்கிறேன். சொல்லப்பட்ட வசனங்கள் 100 பெருகட்டும், இந்த நாம் மாத்திரம் மையப்பட்டும் இன்னும் அவைக்குரிய வாழ்க்கையில் அதிகமாக வளர ஞான நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டும். இந்த நாம் மாத்திரம் மையப்படட்டும், உண்மை அறிகிற அறிவில் இன்னும் வளர கிருபையில் இன்னும் பெருக கர்த்தர் அனுகிரகம் பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் கேட்குறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன்.